கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கை இது. இந்த தடவை இந்த தவறு நடந்துடக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருந்து நடத்தி தரணும். பகவானே, நீ தான் காக்கணும். ஏய், நீ என்ன புஷு மச மசம் நின்னுகிட்டு இருக்க? அவங்க கிளம்பிட்டாங்களா? இப்ப வந்துருவாங்க. எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. அத்தா, எல்லா வேலையும் தானா நடக்கும். நீங்க பொறுமையா இருங்க. அனு ரெடி ஆயிட்டாளா? அவ எப்பவும் ரெடி ஆயிட்டா. ரம்யா வீட்ல தான் இருக்கா. கூப்பிடும் போது வருவா. ம். சார் வாங்க சார். வாங்கம்மா. வாங்க சார். வணக்கம். இவ்வளவு சீக்கிரமா நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உள்ள வாங்க. சுபு சார், இது எங்க வீட்டு விசேஷம். நாங்க சீக்கிரம் வராட்டி எப்படி? அனு எங்க? அவ ரம்யா வீட்ல இருக்கா. நான் போய் கூட்டு வரட்டுமாமா? வேணா, நானே போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க இருங்க. ம். அனு, உன் மனசுல நீ என்ன நினைக்கிறன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ உங்க அப்பா கிட்ட பேசு. உங்க பையனோட ஆசை நான் அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிறது தானம்மா. சரி அனு, ஆனா உனக்கு இன்னொருத்தரோட நிச்சயம் ஆகுறத பாக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல அனு. நீ எங்கிருந்தாலும் நல்லா இரு. இது என்னோட சின்ன கிஃப்ட். இதெல்லாம் எதுக்குமா? நீங்க எனக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கீங்க. அதுவே போதுமா? இது உனக்குன்னு எடுத்து வச்சுதானோ, உன்கிட்ட தான் சேரணும். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. சரி அனு, நான் கிளம்புறேன். சூர்யா இங்கதான் இருப்பான். நல்லா இருமா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வீட்ல சொல்லிடுங்க. வரேன். வாங்க. வாங்க சார். என்ன சார், நீங்க எங்களை இன்வைட் பண்றீங்க? பின்ன இது எங்க வீட்டு விசேஷமாச்சே. உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்க வீட்டு ஆளுங்க யாரும் வரலையா? சாரதாமா வந்திருந்தாங்க. ஏதோ ஃபங்க்ஷனா, அதனால அர்ஜென்ட்டா போனது. இப்பதான் கிளம்பி போனாங்க. ஓ, நமஸ்காரம். வாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க. 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 ஹாய் அங்கிள். Thank you. ஓகே அங்கிள். ரோஜாவை பார்த்ததும் அனு ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. ரொம்ப தேடுறாரு மாப்பிள்ள. எப்படி இந்த சூர்யா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? அது இவ்வளவு சீக்கிரமா? என் பையன் கூட நடக்க இருந்த அணுவோட கல்யாணத்தை இவன் தான் தடுத்து நிறுத்தினான். அப்புறம் இவனே அணுவுக்கு மோதிரமெல்லாம் போட்டு ஆகாயத்துல சுத்தினான். இப்ப என்னடானா நல்லவன் மாதிரி முன்னாடி நின்று இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு என் பையன் கூடவே அணு கல்யாணத்தை நடத்த விட்டுருக்கலாமே. டேய் சூர்யா.
அனு, ம்? அனு, நீ போட்டிருக்கிற நெக்லஸ் நல்லா இருக்கு, பட் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்குமா? நான் கொண்டு வந்த பட்டுப்புடவைக்கு இது மேட்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்த ஜுவல்ஸே போட்டுக்கிறியா? ம். இந்தாம்மா. ரம்யா, போய் கட்டி கூட்டிட்டு வா. ரொம்ப வழியாத, எல்லார் கண்ணும் உன் மேலதான் இருக்கு. யாரும் பார்க்கலன்னு நினைச்சு அணுகிட்ட ஜாடமடியா பேசி மாட்டிக்காத. அனு, நீ வழியிறது எனக்கே நல்லா தெரியுதுடா, அதான் சொன்னேன். அப்பெல்லாம் ஒன்றும் வழியல. श्रीर्वशस्व आयुष्येम आरोग्येम आविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सता यत्पुरुषः सधेन्द्रिये आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव. மாப்பிளையும் பொண்ணையும் முன்னாடி வந்து நிக்க சொல்லுங்க. இந்த சினிமால வர மாதிரி யாராவது கடைசி நேரத்துல வந்து நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? கடவுளே, இது என்னாலேயே பார்க்க முடியல. அனு எப்படிதான் அமைதியா இருக்காளோ. ரம்யா, என்ன முழிச்சிட்டு நிக்கிற? நீதானே மணப்பெண் தோழி. மோதிரத்தை எடுத்துக்கிட்டு அனு பக்கத்துல போய் நில்லு. எல்லாரும் நன்னா கேட்டுக்கோங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச முகூர்த்த நாள். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பார்வதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மாப்பிளையும் பொண்ணு மோதிரம் மாத்திக்கோங்க. மோதிரம் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும்.
அனு, என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது ஒன்று என்னோட அம்மா அனுராதா, இன்னொன்று என்னோட பிஸ்னஸ். ஆனால் இந்த அணு வந்ததும் என்னை அப்படியே மாற்றிட்டா. இப்போ அணுதான் எனக்கு எல்லாமேன்னு இப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. டேய், எந்த அணுவடா சொல்ற? அனு சும்மா இரு. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னு தான் எனக்கு இத்தனை நாள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏதோ அமையிலே என்னவோ. ரியலி ஐ எம் வெரி லக்கி. சுப்பு சாரோட இந்த வைரம் இனிமே என்னோட வாழ்க்கையில் ஒளி வீச போகுது. இந்த பொக்கிஷத்தை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். ஐ ப்ராமிஸ். அனு, மே ஐ? வலது கையில ஏற்கனவே ஒரு மோதிரம் இருக்கே, பரவாயில்ல, இடது கையில போடுங்க, நாடியாருது. அதெல்லாம் வேண்டாங்க, வலது கையிலே போட்டோம். அந்த மோதிரத்தை கழட்டிடலாங்க. ஆமா, அதான் அனிருத் போட போற மோதிரம் வந்துடுச்சு, பழசு கழட்டிடலாம். கொஞ்சம் தள்ளுடா. கொடுமா, நான் கழட்டுறேன். வலிக்குதாமா? இது உங்களுக்கு சேர வேண்டியது. அனு, என்ன சூரிய சாருக்கு கண்ணிலே நன்றி சொல்றியா? எஸ் சார், எங்கள் லைஃப்பில் உங்களுக்கான இடம் ரொம்ப பெருசு. இந்த கல்யாணம் நடக்கவே நீங்கள் தான் காரணம். நீங்கள் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே காரணம். அனு, நானும் கொஞ்சம் பேசணும். எங்க பொண்ணு மட்டும் என்ன சும்மா நினைச்சீங்களா? நீ பேசுமா. நான் இப்படி பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா இத சொல்லிதான் ஆகணும். என் பேரும் என் மாமியார் பேரும் ஒன்னா இருக்கிறதுனால காலம் முழுக்க அனிருத் யாரு கூப்பிடுறாருன்னு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். யாரு கூப்பிட்டாலும் 2 பேருமே திரும்பி பார்ப்போம். கல்யாணம் ஆகுறப்போ பொண்ணுங்களுக்கெல்லாம் புகுந்த வீட்டுல ஒரு புது பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி எங்க மாமியார் எனக்கு என்ன பேர் வச்சாலும் எனக்கு சம்மதம் தான். அனுன்ற பேரு இனிமே இந்த வாழ்க்கையில கடைசியா இருக்கணும். நோ நோ, அணுங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லை, உங்களோட அடையாளம். அதையே மாற்றணும். அப்பா அம்மா வச்ச பேரை மாற்றுற அளவுக்கு நான் ஒன்றும் ஓல்ட் ஜென்ரேஷன் ஆள் கிடையாது. ஆமாமா, என் பேரு உன் பேரு ஒன்னா இருக்கிறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இல்ல, என்னோட வாழ்க்கையில அனுன்ற பேரு இன்னியோட கடைசியா இருக்கட்டும்.
அது ஏற்கனவே அணுங்கிற பேர்ல என் பையனோட நடக்கிற கல்யாணம் நின்னு போச்சுல்ல, அதனாலதான் அணு அந்த பேரை சென்டிமெண்டா வேண்டான்னு சொல்றா போல இருக்கு. என்னம்மா? அட என்ன சுப்பு, டென்ஷன் ஆயிட்டீங்க? அடடடடடா, இதெல்லாம் நீங்க மாப்பிள்ளை வீட்டுல சொல்லவே இல்லையா? எல்லாத்தையும் மறைச்சுதான் கல்யாணம் பண்றீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க சுப்பு? நீங்க தான் ரொம்ப நேர்மையான ஆளாச்சே, எல்லாத்தையும் சொல்லி இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதான் நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். மன்னிச்சிருக்க சுப்பு. ஹலோ, நீங்க தான் ரகுபதியா? உங்க பையன் கூட நடந்த நிச்சயம், அதுக்கப்புறம் அணுவுக்கு இன்னொரு பையன் பார்த்தது, அதுவும் நின்று போனதுன்னு எல்லா விஷயத்தையும் சுப்பிரமணிய சார் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. சபையில இப்படி பேசுறீங்களே நீங்க, என்ன மனுஷங்க நீங்கலாம்? ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை நிச்சயத்துக்கு கூப்பிடுறீங்க சம்பந்தி? அது இல்ல சம்பந்தி, என் பொண்ணு கல்யாணம் நிச்சயதார்த்தத்தெல்லாம் எவ்வளவு சிறப்பா நடத்துறேன்னு அவன் பாக்கணுன்றதுக்காக தான் மெயினா கூப்பிட்டேன் நானு. இப்பயாவது புத்தி வருதா? எப்பேற்பட்ட சம்மதி எனக்கு வாச்சிருக்காங்கன்னு. இனிமேல உன்னால ஒன்னும் பண்ண முடியாது ரகுபதி. போ. ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னுட்டா அதை வச்சு ஒரு பொண்ணோட கேரக்டர் எடை போடுற கேவலமான புத்தி எங்களுக்கு கிடையாது. நல்லா வேணும் இந்த ரகுபதிக்கு. இதை விட அசிங்கம் வேற ஏதாவது இருக்கா என்ன? இந்த ரஞ்சினி அவளும் ஒரு பொண்ணு தானே பெற்றிருக்கா. அண்ணன் பேசுறத அவளும் கேட்டுட்டு இருக்காளே. சே, இவள என்ன பொம்பளையோ. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அணு கூட நான் இருப்பேன். யார் அணுவை பற்றி தப்பாக எது சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். இது நான் உங்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் செய்கிற ப்ராமிஸ். இந்த வார்த்தை ஒண்ணு போதும் மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத், ரிங்க போடுப்பா. எவ்வளவு நேரம் தான் அனு வெயிட் பண்ணுவா? சீக்கிரம் போடு. அனு, நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வர வெள்ளிக்கிழமையே கல்யாணமா? அதான் எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. ஏன் சம்பந்தி டென்ஷன் ஆவறீங்க? சிம்பிளா கல்யாணத்தை நடத்திடலாம். ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். அதெல்லாம் வேண்டாம். கல்யாணம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாம் ஜாம்னு நடக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன அத்தா, நிச்சயதார்த்த பத்திரிகையை சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு வேலைய ஆரம்பிங்க. அப்ப நான் கிளம்புறேன். அதெல்லாம் முடியாது. வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? நிச்சயமா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சரி.